வேர்ல்டு வார் 2 1945 ஆஃபீஷியலா முடிஞ்சு போச்சு. பட் ஒரு ஜாப்பனீஸ் சோல்ஜர் இன்னும் வார் முடியலன்னு சொல்லி நம்பி 1974 வரைக்கும் ஒரு காட்டுக்குள்ள ஸ்டோலன் ஃபுட்டோட ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அவருக்கு எவ்வளவோ மெசேஜ் அண்ட் ரிமைண்டர்ஸ் அனுப்பினாலும் அதை இக்னோர் பண்ணிட்டே இருப்பாரு. ஃபைனலா 29 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட பழைய கமாண்டர் டைரக்டா வந்து வார் முடிஞ்சிச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அதை அக்செப்ட் பண்ணி சரண்டர் ஆவாரு. அந்த 29 இயர்ஸா அவர் எதிரிங்களோட சண்டை போட மாட்டாரு. பட் முடிஞ்சு போன ஒரு வார் மெமரிஸோட தான் அவர் சண்டை போட்டுட்டே இருந்தாரு. எஸ், அண்ட் இதே மாதிரி தான் உங்க ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் எப்பயோ முடிஞ்சு போயிருக்கும். ஆனா உங்க மைண்ட், உங்க பாடி, உங்க ஹேபிட்ஸ் அது எப்போ நடந்துட்டே இருக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லா இருந்தாலும் டெய்லி காலையில நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறமா எதனா ஒரு ப்ராப்ளம் நடக்குமான்னு சொல்லி நம்மளே தான் எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டம் நிம்மதியை நம்பவே நம்பாது. தி மவுண்டன்ஸ் ஆஃப் மை லைஃப் புக்ல ஆத்தர் சொல்வாரு, நிறைய பேர் என்னோட ஓல்டர் வெர்ஷனை மிஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா அந்த ஓல்டர் வெர்ஷன் வந்து ஒரு பெயின். அந்த பெயின் மூலமா பில்ட் ஆன ஒரு சர்வைவல் தான் உங்க ஓல்டர் வெர்ஷன். அது எப்பவுமே உங்களுக்கு லைஃப்ல தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு தேவை ஒரு புது வெர்ஷன். உங்க பழைய ஜாப், உங்க பழைய பிசினஸ், ரிலேஷன்ஷிப், இந்த வார்லாம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. பட் அந்த பெயினை உங்க மைண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க தான் உங்க மைண்டை ஹீல் பண்ணி சொல்லணும், the war is over.